Good morning students. This video is on vocabulary section of lesson number 5. This video is basically on abbreviations, acronyms and contractions. So let's get into the lesson and see what about all these in detail. So abbreviations வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அக்ரோனிம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் எது அப்ரிவியேஷன் எது அக்ரோனியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியாது. அப்ரிவியேஷன் அக்ரோனியம் ரெண்டுமே ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் தான். அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேர்டை ஷார்ட்டா ரெப்ரசன்ட் பண்றது. அதாவது டாக்டர் அப்படின்றத நம்ம டிஆர் அப்படின்னு போடுறது, ப்ரொஃபஸர் அப்படின்றத பிஆர்ஓஎஃப் அப்படின்னு போடுறது, என்ஜினியரை இஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றது. ஸோ ஒரு வேர்டை ஷார்ட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்றது அப்ரிவியேஷன். அக்ரோனியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேஸ் இருக்குன்னா அந்த ஃப்ரேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து எழுதுறது அக்ரோனியம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இந்த அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஏஐடிஎஸ் மட்டும் எடுத்து எழுதுனா அது அக்ரோனியம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரேடார் அண்ட் ஸ்கூபா கொடுத்துருக்காங்க. So இதுதான் differentiation between abbreviation and acronym. So abbreviation அப்படிங்கிறது ஒரு வேர்டை ஷார்ட்டா எழுதுறது abbreviation. acronym அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ்ல இருக்கிற வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து எழுதுனா அது acronym. ஸோ நிறைய இடத்துல abbreviation acronym இது இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் சொல்றாங்க. பட் ரெண்டுமே வேற வேற. இப்போ main point of reference is that abbreviations are merely a series of letters while acronym form new words. So abbreviation நம்ம நியூ வேர்டை சொல்ல மாட்டோம். அது வெறும் லெட்டர்ஸ் தான். அதாவது ஒரு பெரிய வேர்டோட ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் தான் அப்ரிவியேஷன். பட் அக்ரோனியம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து எழுதி அதை ஒரு வேர்டாவே நம்ம யூஸ் பண்றோம். So this is the difference between abbreviation and acronym. Third one contraction. Contraction அப்படிங்கிறதும் நம்ம எவ்ரிடே ஸ்பீச்லயும் ரைட்டிங்லயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்ட்ராக்ஷன் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நார்மலி ப்ரொனவுன், நவுன் அண்ட் அ வேர்ப் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் I am நம்ம எப்படி எழுதுவோம்னா அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எம் எழுதலாம். ஆர் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஆர்இ. எக்ஸாம்பிள் பாருங்க, யூ ஆர், வி ஆர், தே ஆர் இதெல்லாம் நம்ம யூ ஸ்பேஸ் ஏஆர்இ அப்படி எழுதாம யூ போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஆர்இ அப்படின்னா யூ ஆர் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆரோட கண்ட்ராக்ஷன் தான் இது. அதே மாதிரி இஸ்ஸோட கண்ட்ராக்ஷன் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ். ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம், அதாவது கண்ட்ராக்ஷன்ஸ். அதே மாதிரி ஹேவோட கண்ட்ராக்ஷன் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு விஇ. ஸோ யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ். அதே மாதிரி வில்லோட கண்ட்ராக்ஷன் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எல்எல். ஸோ ஐல், யூ வில், ஹீ வில், ஷீ வில், இட் வில் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் had and would இது ரெண்டோட contracted form apostrophe போட்டு d. So I would, you would, he had, she had, it had ரெண்டுத்துக்குமே had, would ரெண்டுத்துக்குமே apostrophe போட்டு நம்ம d யூஸ் பண்றோம். So இதுதான் contraction. Sometimes contraction பாத்தீங்கன்னா verbsக்கு கூட யூஸ் பண்றோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது are not, ARER NOT not அந்த நாட்டை N apostrophe T அப்படின்னு போட்டு நம்ம எழுதுறோம். ஸோ ஆர் நாட். அதே மாதிரி can't, CAN apostrophe T போட்டிங்கன்னா cannot. நாட்டோட contracted form, shortened form தான் N apostrophe T. ஸோ ஆர் நாட், can't, couldn't, didn't இது எல்லாமே நாட்டோட contracted form. ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ரிவியேஷன், அக்ரோனியம் அண்ட் கண்ட்ராக்ஷன். ஸோ எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்ரிவியேஷன் அப்படின்றது ஒரு வேர்டை ஷார்ட்டா எழுதுறது அப்ரிவியேஷன். அக்ரோனியம் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய ஃப்ரேஸ் இருக்குன்னா அந்த பெரிய ஃப்ரேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து எழுதி ஒரு வேர்டா எழுதுறது அக்ரோனியம்.
contraction அப்படின்றது என்னன்னா ஒரு நம்ம யூஷுவல் ஸ்பீச்லேயும் இன்ஃபார்மல் ரைட்டிங்லையும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அதாவது ஷார்ட் பண்ணி எழுதுகிற வேர்ட்ஸ், நார்மலி அப்போஸ்ட்ரஃபி போட்டு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ஆர், இஸ், ஹேவ், வில், வுட், அதுக்கப்புறம் நாட், இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ராக்ஷனில் பார்த்தோம். நான் இப்போ எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து லெசன் 5 நம்ம படித்தோம் இல்லையா, அந்த லெசன் 5ல் எதெல்லாம் கண்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி அதனோட எக்ஸ்பேன்ஷனை எழுதணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ப்ளீஸ் டூ இட் ஆன் யுவர் ஓன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோனியம் அண்ட் அப்ரிவியேஷனோட டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. Acronym is a type of abbreviation where a new word is formed from the first letters of a series of words. So, ஒரு phrase-ல வர series of words-ஓட first letters-அ மட்டும் எடுத்து எழுதுறது acronym. Abbreviation refers to any shortened or contracted form of a word or phrase. ஒரு பெரிய word-ஓ இல்ல ஒரு phrase-ஓட short form தான் abbreviation. So, acronym வந்து pronounced as a separate word. அப்ரிவியேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி நியூ வேர்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அக்ரோனியம், ஆல் அக்ரோனியம்ஸ் ஆர் அப்ரிவியேஷன்ஸ். எல்லா அக்ரோனியமுமே வந்து அப்ரிவியேஷன் தான், பட் எல்லா அப்ரிவியேஷனும் அக்ரோனியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அக்ரோனியம் எல்லாமே வந்து அப்ரிவியேஷன் தான். ஏன்னா ஷார்ட்டன்டு ஃபார்மே வந்து அப்ரிவியேஷன் தான். அப்ரிவியேஷனோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டன்டு ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட். ஸோ அக்ரோனியமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து ஷார்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ அதனால ஆல் அக்ரோனியம்ஸ் ஆர் அப்ரிவியேஷன்ஸ். பட் அப்ரிவியேஷன் எல்லாமே அக்ரோனியம் கிடையாது. ஏன்னா அப்ரிவியேஷனில் வந்து நம்ம ஒரு வேர்டை ஜஸ்ட் சுருக்கி எழுதுறோம், ஷார்ட் பண்ணி எழுதுறோம், அவ்வளோதான். இனிஷியல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறதில்ல. ஸோ இதுதான் வந்து differences between abbreviation and acronym. Next வந்து examples பார்க்கலாம். We can abbreviate the following. Mr. அதாவது for men plural மென்னை வந்து நம்ம மிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் வந்து மிஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து எம்ஆர் போட்டு டாட் வைப்போம். மிஸ்ஸஸ் அதாவது மிஸ்ட்ரஸ் அப்படின்றத எம்ஆர்எஸ் போட்டு டாட் வைப்போம். ப்ரொஃபஸர், செயின்ட், ரெவியரண்ட், ஹானரபிள், ஜூனியர், பிரசிடென்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த வேர்டெல்லாம் நம்ம ஷார்ட் பண்ணி எப்படி எழுதுறோம்னா இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ இது வந்து அப்ரிவியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸோட அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேசட் ரெக்கார்டர் விசிஆர், காம்பேக்ட் டிஸ்க் சிடி, டிஜிட்டல் வீடியோ வெர்சடைல் டிஸ்க் டிவிடி, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ், virtual reality விஆர், augmented reality ஏஆர், டெலிவிஷன் டிவி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே வந்து அக்ரோனிமில் வரும், இது எல்லாமே அப்ரிவியேஷன்ஸில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே அப்ரிவியேஷன், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அக்ரோனியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டோட ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேஸில் இருக்கிற வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ் யூஸ்ட் வித் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏஎம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆன்டி மெரிடியம். ஸோ பிஃபோர் நூனை தான் நம்ம ஆன்டி மெரிடியம் சொல்கிறோம், ஆஃப்டர் நூனை போஸ்ட் மெரிடியம் சொல்கிறோம், அதுதான் ஏஎம் பிஎம். அன்னோ டாமினியோட அப்ரிவியேஷன் தான் ஏடி. பிஃபோர் காமன் எராவோட அப்ரிவியேஷன் பிசிஇ, காமன் எராவோட அப்ரிவியேஷன் சிஇ. சம் காமன் லாட்டின் டேர்ம்ஸ் பார்க்கலாம். எட்ஸெட்ரா அப்படின்றதோட ஷார்ட்டன்ட் ஃபார்ம் இடிசி. நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் அப்படின்றதோட ஷார்ட்டன்ட் ஃபார்ம் வந்து ஐஇ. இதெல்லாமே வந்து லாட்டின் டேர்ம்ஸ். எட்ஸெட்ரா, இட் எஸ்ட், அண்ட் தென் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸம்பிளிகிராஷியா, அது வந்து லாட்டின் வேர்ட். ஸோ அதை ஷார்ட் பண்ணி இஜின்னு போடுறோம் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எட் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேர்சஸ்க்கு வந்து விஎஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இது எல்லாமே லாட்டின் வேர்ட்ஸை வந்து நம்ம அப்ரிவியேட் பண்ணி யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூ அப்ரிவியேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ்.
feet வந்து நம்ம FT போடுறோம், square feet feet square போடுறோம், kilogram kg, kilometer km, millimeter mm, milliliter ml, degree Fahrenheit, degree F, degree Celsius, degree C போடுறோம். Next, names of familiar institutions எல்லாமே நம்ம acronymல கொண்டு வரோம். CBI, Central Bureau of Investigation, IB, Intelligence Bureau, IMF, International Monetary Fund, UN, United Nations, EC, Election Commission, EU, European Union, IIT, Indian Institute of Technology. Next வந்து name of countries பாருங்க. United States of America, USA ன்னு சொல்றோம். United Kingdom, UK ன்னு சொல்றோம். United Arab Emirates, UAE ன்னு சொல்றோம். Next, long common phrases. Intelligent quotient வந்து நம்ம வந்து IQ ன்னு சொல்றோம். Miles per hour, MPH, miles per gallon, MPG. So இது எல்லாமே வந்து abbreviation தான், because நம்ம படிச்சிருக்கோம் acronymமும் abbreviation தான். So அதனால இது எல்லாமே abbreviations தான். So அது எப்படி எந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம எடுத்து எழுதுறோம்ன்றத வச்சு அது abbreviation acronym அப்படின்றத நம்ம classify பண்றோம். So next வந்து D exercise பாருங்க. Expand the following abbreviation or acronym. So take help of Google and try to find out the acronyms or abbreviations of these. அதாவது abbreviation and acronym இங்க கொடுத்திருக்காங்க. இதனோட expansion நீங்க find பண்ணி எழுதணும். அதே மாதிரி next E exercise, complete the sentences with the correct abbreviations or acronyms from the given list. இங்க வந்து உங்களுக்கு certain abbreviation or acronym கொடுத்திருக்காங்க. So இத வந்து நீங்க வந்து இந்த fill in the blanksல fill up பண்ணணும். First one பாருங்க. My dad wakes up very early in the morning because he has to be at work at 6 AM. காலையிலக்கு நம்ம AM னு சொல்றோம். Socrates, the famous classical Greek Athenian philosopher, died in 399. இந்த இடத்துல வந்து BCE அப்படின்னு சொல்லி வரணும். Before Common Era. Leonardo da Vinci was a famous Italian polymath, a painter, a sculptor, an architect, a musician, a scientist. So இந்த இடத்துல வந்து நம்ம வந்து etc அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும், because அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத கண்டினியூ பண்றதுக்காக etc அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். I usually return home from work at 10:30 PM. ஈவினிங் போஸ்ட் நூனை வந்து நம்ம PM அப்படின்னு சொல்லி சொல்றோம். Next வந்து John downloaded a clip from YouTube in HD quality. So clip எல்லாமே வந்து நமக்கு high dimension qualityல தான் நமக்கு கிடைக்கும். So 5 fill-ups நான் பண்ணிருக்கேன். மீதி இருக்கிற 5 fill-ups வந்து நீங்க பண்ணுங்க with the help of these clues. இதுல மீதி இருக்கிற clues எதை வந்து இங்க யூஸ் பண்ணா appropriate இருக்கும் அப்படின்ற think பண்ணி யூஸ் பண்ணி fill up பண்ணுங்க. Next is your listening task. I'm going to read a passage. So listen to this passage and try to answer the questions that have been asked from this passage. Hello, I'm Sandhya. I want to write about my mobile phone. I got it from my parents for my birthday 2 years back. I like it very much and I think it's sometimes good to have it in my bag. I always keep it in my bag or in my pocket so my parents and my friends can always call me. It's got a calculator in it, so I use it frequently to calculate. It's also a kind of information file. I can use my mobile phone to connect to the internet and look through the news or read emails. Isn't it fantastic? Last year I was cycling with my friend on a holiday. We went cycling, but the weather was not good. It was cold and windy. It started to rain and it got dark. Suddenly my friend fell off her bike and broke her leg. At first I didn't know what to do, but then I thought about my phone. It was in my backpack, so I telephoned for help. After 15 minutes a doctor arrived. Sometimes people are not keen on mobile phones. They are a real problem because they always ring at the wrong moment. I'm not crazy about my mobile phone, but I feel safe when I have it with me. So this is your listening passage. You have listened to this passage about mobile phone. Now you have to answer the questions that have been asked from this passage. Next is your speaking exercise. இன்னைக்கு நம்ம speaking taskல வந்து public speaking skills பத்தி பார்க்க போறோம்.
பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுறது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ பப்ளிக் முன்னாடி நம்ம நின்று பேசுறது தான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுறது வந்து இன்ஃபர்மேஷனலாக இருக்கணும், பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு பெரிய குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீச் வந்து எப்படி இருக்கணும்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்பீச் வந்து பர்பஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ் கவனிப்பாங்க, இல்லைனா ஆடியன்ஸ் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ a few starters for welcome address கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு குரூப்க்கு முன்னாடி ஒரு லார்ஜ் கேதரிங் ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம போய் பேசும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது வெல்கம் அட்ரஸ் தான். ஸோ எல்லாரையும் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறது. ஸோ அதோட ஸ்டார்டர்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் our chief guest as the speaker for this evening. We cannot think of a person more qualified to address the audience. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்டோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுவும் வந்து ஃபார்ம் ஆஃப் வெல்கம் அட்ரஸ் தான். நெக்ஸ்ட் வந்து யங் மைண்ட்ஸ் ஆர் லைக் ஸ்பாஞ்சஸ் அண்ட் தே ஆர் லுக்கிங் ஃபார் த ரைட் இன்புட் டு சோக் இட் இன். We cannot think of a person more suited to this than our guest of honor to whom we extend a warm and hearty welcome. ஸோ சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறாங்க, அதனால சீஃப் கெஸ்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரியான சென்டென்ஸ் தான் இது. It's my pride and privilege to introduce our chief guest, Mr. or Mrs. So-and-so, who is very well known to you because of his service to mankind in the field of education. So இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டை வந்து நம்ம வெல்கம் பண்ணி ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து vote of thanks. vote of thanks அப்படின்றது நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து முடியும் போது நம்ம எல்லாருக்கும் தேங்க் பண்ணி நம்ம சொல்கிற ஒரு பப்ளிக் அட்ரஸ் தான் வந்து vote of thanks. ஸோ இந்த vote of thanks எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Respected chief guest, principal, teachers, students, ladies and gentlemen, good evening. It is my honor and privilege to propose the vote of thanks to this august gathering. I would like to thank Principal Madam for giving me this opportunity. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுற vote of thanks. Next வந்து today my words are not enough to express my gratitude. On behalf of the organizing committee and our school, I would like to thank our chief guest for the day, Mrs. or Mr. or so-and-so, who graced the occasion with his or her presence and guidance. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம vote of thanksல ஒரு பார்ட், அதாவது நம்ம சீஃப் கெஸ்ட்டை தேங்க் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. Third பாருங்க, we are grateful to all the parents present here. Your encouragement has helped us to organize such important events. So third one வந்து வந்த பேரண்ட்ஸை வந்து தேங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி vote of thanksல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து தேங்க் பண்ணுற மாதிரி நம்மளோட vote of thanks வந்து நம்ம எழுதி பேசணும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸசைஸ் பாருங்க. உங்களுக்கு வந்து இங்கே 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து யூ ஹாவ் டு ரைட், ப்ரிப்பேர் யுவர் ஸ்பீச் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஸ்பீக். ஸோ இதை வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட், வாய்ஸ் ரெக்கார்ட் இட் அண்ட் சென்ட் இட் டு மீ. ஸோ இதில் இருக்கிற வெல்கம் அட்ரஸோ இல்லை vote of thanksஓ இல்லை ஆங்கரிங்கோ இல்லைன்னா வந்து வேறு இமேஜ் கலெக்ட் பண்ணி அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசுறது. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு யூ வாய்ஸ் ரெக்கார்ட் இட் அண்ட் தென் சென்ட் இட் டு மீ. திஸ் இஸ் யுவர் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரீடிங் டாஸ்க். இந்த ரீடிங் டாஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமிக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டயலாக் பிட்வீன் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த காமிக் ஸ்ட்ரிப்பை படிச்சுட்டு இது முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 questions வந்து கேட்டிருக்காங்க. இந்த questions வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ரீட் திஸ் காமிக் ஸ்ட்ரிப் கம்ப்ளீட்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் questions. ஸோ காமிக் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் படித்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த 5 questionsக்கு வந்து யூ ஹாவ் டு
write the answers for these questions. So do it on your own because reading plays a major role in your board exam. உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை நீங்கள் படிச்சுட்டு தென் யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். ரீடிங் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபினிஷ் திஸ் எக்ஸசைஸ் ஆன் யோர் ஓன். நெக்ஸ்ட் we are going to see writing. இன்னைக்கு ரைட்டிங்கில் வந்து நம்ம இமெயில் ரைட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இமெயில் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரானிக் மெயிலோட ஷார்ட் ஃபார்ம் தான் இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இமெயில் இஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் ஆன் அ கம்ப்யூட்டர் தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு பிட்வீன் டூ யூசர்ஸ் ஓவர் டெலிகம்யூனிகேஷன்ஸ். More plainly, email is a message that may contain text, files, images or other attachments sent through a network to a specified individual or group of individuals. So email அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெசேஜ் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ அனுப்பக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் மெசேஜ் தான் வந்து இமெயில். அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் அனுப்பலாம், ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்பலாம், இமேஜ் அட்டாச் பண்ணி அனுப்பலாம், வேறு எந்த அட்டாச்மெண்ட் வேணும்னாலும் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பலாம். நெட்வொர்க் இருந்ததுன்னா நம்ம அனுப்புகிற இந்த மெசேஜான இந்த இமெயில் அடுத்தவங்கள போய் சேரும். ஸோ இதுதான் வந்து இமெயில். ஐ எம் ஷுர் எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் இமெயில் பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லாருமே இமெயில்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இமெயில் வந்து ரொம்பவே வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அந்த இமெயில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் அ சாம்பிள் இமெயில். டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு வந்து இந்த மெயில் அனுப்புகிறோமோ அதை வந்து நீங்கள் போடணும். அது ஒருத்தராகவும் இருக்கலாம், 2 பேராகவும் இருக்கலாம், இல்லை குரூப்பாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சிசி. சிசின்றது வந்து கார்பன் காப்பின்னு சொல்கிறோம். கார்பன் காப்பி வந்து நம்ம வேற யாருக்காவது இந்த மெயில் நம்ம அனுப்புறது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட மெயில் ஐடியா இந்த சிசியில் போடலாம். நெக்ஸ்ட் இஸ் பிசிசி. பிசிசின்றது பிளைண்ட் கார்பன் காப்பி. அதாவது இப்போ நம்ம அனுப்புகிற மெயில் வந்து ஒருத்தருக்கு தெரியணும், ஆனால் வந்து நம்ம அனுப்புகிறவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சா அவங்கள வந்து நம்ம பிசிசியில் போடலாம். அதாவது இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மெயிலை நான் அனுப்புகிறேன், அதே மெயிலை வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும், ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவங்களோட இமெயிலை நான் ஆட் பண்ணணும்னா அவங்கள பிசிசியில் போடலாம். இப்போ நம்ம பிசிசியில் போட்ட இந்த இமெயில் ஐடி வந்து இந்த டூவில் போட்ட அவருக்கு வந்து பார்க்க முடியாது. பட் சிசியில் வந்து நம்ம போடுற எல்லா இமெயில் ஐடியும் டூவில் போட்ட இமெயில் ஐடி யாரை நம்ம போடுறோமோ அவரால் பார்க்க முடியும். பட் பிசிசியில் இருக்கிறது அவருக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக போடணும் பிகாஸ் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எதை பற்றி நம்ம இந்த இமெயில் எழுதுகிறோமோ அந்த சப்ஜெக்டை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் இமெயிலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட நேம், அட்ரஸ் அண்ட் பின்கோடு எழுதணும், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதணும். ஸோ பாடி ஆஃப் த இமெயில் பார்க்கலாம். கிரீட்டிங்ஸ், ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் இன் ரெஸ்பான்ஸ் டு தி ஜாப் போஸ்டிங் ஃபார் என்ன பொசிஷன் வியா, எங்கே அந்த ஜாப் போஸ்டிங்கை பார்த்தீங்களோ அதை எழுதணும். My name is உங்க பேர் எழுதிட்டு and I believe I'll be a good addition to your company. I graduated with a degree in உங்களோட டிகிரி சப்ஜெக்ட் போட்டுட்டு from எந்த யூனிவர்சிட்டி அதை போடணும். with a focus on உங்களோட மேஜர்ஸ் எதா இருந்தால் அதை போடணும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் போடணும். Attached as a file in this email is a digital copy of my resume. எப்பவுமே ஒரு ஜாப் போஸ்டிங்க்கு நம்ம மெயில் அனுப்பும்போது நம்மளோட ரெஸ்யூமே வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். along with the list of my credentials. Please feel free to call me at உங்களோட கான்டாக்ட் நம்பர் போடணும் so that we may arrange for an interview. Thank you very much for your consideration. I look forward to hearing from you soon. அப்படின்னு போட்டு sincerely yours போட்டு உங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சர் போட்டு சைன் ஆஃப் பண்ணணும். So this is how you have to write an email. ஸோ ஃபார்மல் இமெயில் எழுதும் போது நம்ம இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபார்மலாக நம்ம எழுதணும். இதே ஃப்ரெண்டுக்கு இமெயில் எழுதுனா நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜில் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ do you know பாருங்க, the first email was sent by Ray Tomlinson in 1971. Tomlinson sent the email to himself as a test email message containing the text something like QWER
TYUIOP. However, despite sending the email to himself, the email message was still transmitted through ARPANET. So Tomlinson தான் first email வந்து அனுப்புனாரு. தனக்கு தானே அவர் அந்த email message வந்து அனுப்பிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமெயில் எழுதும்போது எதெல்லாம் யூஸ் பண்ணோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இமெயில் எழுதும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது கிரீட்டிங்ஸில் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அந்த கிரீட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த சாம்பிள் இமெயிலில் நம்ம வெறும் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம். இது தவிர நம்ம எப்படி எழுதினோம்னா டியர் சார் ஆர் மேடம், இல்லை நம்ம யாருக்கு எழுதுறோமோ அவங்களோட பேர். அப்படி இல்லைன்னா ஹாய் சார், ஹாய் மேம், ஆர் அப்படி இல்லைன்னா ஹாய் பக்கத்தில் நம்ம யாருக்கு இந்த இமெயில் எழுதுறோமோ அவங்களோட பேர். அதுக்கப்புறம் ஹாய், சிம்பிளாக வெறும் ஹாய் மட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஹலோ ப்ளஸ் நம்ம நேம், யார் எழுதுறோமோ அவங்களோட பேர் போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஹலோ போட்டு டு whom this may concern, நம்ம யாருக்கு வந்து பர்டிகுலராக எழுதுறோம்னு தெரியல அப்படின்னா ஹலோ போட்டுட்டு நம்ம வந்து வெறும் ஹலோன்னு போட்டு கூட நம்ம இமெயில் மெசேஜ் எழுதலாம். அதுக்கப்புறம் டு whom this may concern, வெறும் டு whom this may concern அப்படின்னு போட்டு கூட நம்ம எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறோம், யாருக்கு எழுதுறோம்னு தெரியல ஒரு கவர்மெண்ட் பாடியிலனா அவங்களுக்கு வந்து நம்ம டு whom this may concern போட்டு நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்து கிரீட்டிங் பார்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றது. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் சென்டென்ஸ். நம்ம பாடி ஆஃப் த மெயில் பார்த்தோம் இல்லையா, இந்த பாடி ஆஃப் த மெயில், இந்த சென்டென்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம எப்படி ஆரம்பிக்கலான்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாலோவிங் அவர் ரீசன்ட் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஐ எம் அட்டாச்சிங் so and so டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் ஆஸ்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். With regard to our telephonic conversation or with regard to the advertisement found in the newspaper on so and so date, அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். As we agreed at our meeting, அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கில் என்ன அக்ரி பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த இமெயிலை போடுறேன் அப்படின்ற மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து in response or reply to your advertisement or mail or letter, அது மாதிரி நம்ம போடலாம். ஸோ இதெல்லாமே ஒரு இமெயிலை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் சென்டென்சஸ் பாருங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ, ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கான்டாக்ட் மீ, தேங்க்யூ இன் அட்வான்ஸ், ஐ அவைட் ரெசிப்ட் ஆஃப். இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு இமெயிலை க்ளோஸ் பண்ணும்போது எழுதக்கூடிய சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வந்து இமெயிலை ஃபினிஷ் பண்ணும்போது, சைன் ஆஃப் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் போடலாம். சின்சியர்லி ஆர் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் ஆர் ரிகார்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ், இதெல்லாம் நம்ம போடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு இமெயிலில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் இருக்கணும், அப்புறம் ஓப்பனிங் சென்டென்ஸ், க்ளோசிங் சென்டென்ஸ், அண்ட் தென் கண்டென்ட் இன் யோர் பாடி ஆஃப் த இமெயில், அண்ட் தென் யோர் signage. So this is your email writing. Based on this email writing, we have an exercise. Fill in the missing words in this email. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயிலோட லெட்டர் கொடுத்துருக்காங்க, பாடி கொடுத்துருக்காங்க, பாடி ஆஃப் த இமெயில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மிஸ்ஸிங் லெட்டர்ஸை வந்து இந்த ஃபில்லப்பில் வந்து நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுங்க ஆன் யுவர் ஓன் அண்ட் தென் செக் யோர் ஆன்சர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ரைட்டிங்கில் ரைட் அன் இமெயில் டு யுவர் டீச்சர் அபவுட் தி இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் தட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி லிட்டரி ஃபெஸ்ட். ஒரு லிட்டரி ஃபெஸ்டிவல் நடக்குது, அந்த லிட்டரி ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மாடல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றின ஒரு இமெயில் உங்களோட டீச்சருக்கு நீங்கள் எழுதணும். ஸோ டூ எழுதணும், சிசி போட்டால் போடலாம், சப்ஜெக்ட் எழுதிட்டு அண்ட் தென் கிரீட்டிங்ஸ் எழுதிட்டு ஓப்பனிங் சென்டென்ஸ் ஆரம்பிச்சுட்டு அண்ட் தென் கண்டென்ட் எழுதிட்டு உங்களோட இங்கிலீஷ் மாடல், நீங்கள் என்ன மாடல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாடலை பற்றி எழுதிட்டு அண்ட் தென் க்ளோசிங் சென்டென்ஸ் முடிச்சுட்டு சைன் ஆஃப் பண்ணி முடிக்கணும். இதுதான் வந்து இமெயில். ஸோ இந்த இமெயிலோட எக்ஸசைஸ் வந்து நீங்கள் முடிக்கணும். Next in your writing we are going to see message writing. So message writing அப்படின்றது வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி எழுதுறது அப்படின்றது நம்ம மொபைல் ஃபோனில் அனுப்புகிற மெசேஜ் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ஃபார்மலாக ஒரு மெசேஜை வந்து நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த மெசேஜை எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்றது தான் இந்த மெசேஜ் ரைட்டிங். A message is an informal means of communication. The receiver of the message has to sift through the given message and pick out the most vital bits of information.
ஸோ நம்ம யாருக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறோமோ அவங்க வந்து நம்ம அனுப்புகிற மெசேஜில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க. Then he or she should be able to reproduce that information in order to convey it to the person for whom it is intended. ஸோ நம்ம யாருக்கு அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கோமோ அவங்க அதை படிச்சுட்டு திருப்பி அவங்க வேற யாருக்காவது அதை ரிப்ளை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெசேஜ் ரைட்டிங். நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேட் ஆஃப் அ மெசேஜ். ஒரு மெசேஜோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்ன்றதான் கொடுத்துருக்காங்க. டேட், டைம், நேம் ஆஃப் அ பர்சன் டு ஹூம் த மெசேஜ் இஸ் டைரக்டட். நம்ம யாருக்கு இந்த மெசேஜ் எழுதுறோமோ அவங்களோட நேம் கண்டிப்பாக போடணும். அண்ட் தென் பாடி ஆஃப் த மெசேஜ், என்ன மெசேஜ் நம்ம கொடுக்குறோமோ அதை எழுதிட்டு யார் இந்த மெசேஜ் எழுதுறாங்களோ அவங்களோட பேரை எழுதணும். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், நம்ம ஒரு மெசேஜ் எழுதும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only the important details should be written. நம்ம எதை வந்து நம்ம மெசேஜ்ல சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எழுதணும். நியூ இன்ஃபர்மேஷன் எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஷுட் பி யூஸ்ட். நெக்ஸ்ட், அதாவது டைரக்ட் ஸ்பீச் மாதிரி காலன்லாம் போட்டு எழுதக்கூடாது. நீங்கள் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் வந்து எழுதணும் மெசேஜை. The message should be presented within box. ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் மெசேஜை எழுதணும். The word limit for a message is 50 words. ஸோ 50 வேர்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து அந்த மெசேஜை எழுதி முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து மெசேஜ் ரைட்டிங்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எழுதணும். புது இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணணும். மெசேஜ் வந்து பாக்ஸ்குள்ளே தான் எழுதணும். 50 வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட் while writing a message. Next we'll see an example message. Ria, a student of class 10, is instructed by her teacher to convey to her classmates about the English Literary Club competitions which are to be held on 9/4/2019 in a nearby government school. ஸோ உங்களோட ரியா அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதாவது இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் காம்படிஷன்ஸ் வந்து 9/4/2019 அன்னைக்கு ஒரு நியர்பை கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது. ஸோ இதை பற்றின மெசேஜை வந்து ரியா எழுதி அவங்களோட கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணணும். ஸோ அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். டேட் போட்டாங்க. இங்கே டைம்க்கு ரிலவென்ஸ் கிடையாது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறாங்களோ அவங்களோட இதை போட்டாங்க. Our teacher has asked me to inform all of you about the English Literary Club competitions to be held on 9th of April at the nearby Government High Secondary School. Kindly get permission from your parents to attend the event. If you wish to participate in the competitions, contact me at the earliest. அப்படின்னு போட்டு கீழே வந்து யாரை காண்டாக்ட் பண்ணுமோ, யார் இந்த மெசேஜை கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை வந்து போடணும். ஸோ ஸ்ரீகாந்த் அப்படின்றது இங்கிலீஷ் டீச்சரோட பேர், அதை வந்து போட்டுடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த புது இன்ஃபர்மேஷனும் இதில் ஆட் பண்ணலை. அவங்க டீச்சர்ஸ் சொன்னதை மட்டும்தான் ரியா எழுதியிருக்காங்க. அண்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் காம்படிஷன்ஸ் 9/4/2019 அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது. அப்புறம் உங்களோட பேரண்டோட கன்சென்ட் வாங்கிட்டு வரணும். இது மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் மெசேஜில் இருக்கணும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். என்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணுமோ அதை மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் ரைட்டிங்கில் ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் இருக்குது. யூ ஆர் தி ரிசப்ஷனிஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல். யுவர் ஹெட் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூ டு சென்ட் அ மெசேஜ் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 10 to attend a PTA meet which is to be held on 22/12/2019. PTA na Parent Teacher Association meet. So நீங்க first date போடணும், இன்னைக்கு date, and then நீங்க வந்து dear parents அப்படின்னு போடணும். Parent Teacher Association meet of class 10 is to be held on 22/12/2019. என்ன டைம், என்ன வென்யூ, எந்த டைமுக்கு நடக்குது, எந்த இடத்துல நடக்குதுன்றதை கொடுத்துட்டு ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு பி present at the meeting to discuss on the important aspects or issues of 10th standard students அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டுடணும். ஸோ இப்படி தான் நீங்கள் மெசேஜ் ரைட்டிங் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் வந்து
blog writing பத்தி கொடுத்திருக்காங்க. blog அப்படின்றது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொருத்தர் ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. அந்த வெப்சைட்ல அவங்களோட கண்டென்ட்டை வந்து எழுதுறது தான் blog writing. நிறைய வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னன்னா ரெசிபீஸ் பத்தின பிளாக்ஸா இருக்கலாம், இல்ல டிராவல் பத்தின பிளாக்ஸா இருக்கலாம், இல்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பிளாக்ஸா இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அவங்களோட வெப்சைட்ல அவங்க எதை பத்தின அந்த வெப்சைட் வச்சிருக்காங்களோ அதை பத்தின கண்டென்ட்டை எழுதுறது தான் பிளாக் ரைட்டிங். So a blog is a type of website that focuses mainly on written content, also known as blog posts. In popular culture, we most often hear about news blogs or celebrity blog sites. So நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்களோட blog வச்சிருப்பாங்க. அதில் அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஒரு ரைட்டப்பாக எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க. Bloggers often write from a personal perspective that allows them to connect directly with their readers. அவங்களோட ரீடர்ஸை அதை படிச்சுட்டு அவங்களோட ஒப்பீனியனை வந்து போடுறதுக்கு கமெண்ட் செக்ஷனும் இருக்கும். In addition, most blogs also have comment section where readers can correspond with the blogger. Interacting with your readers in the comment section helps to further the connection between the blogger and the reader. So இதனால வந்து ரீடரும் பிளாகரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் தென் அவங்க வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ரீடர்ஸ்க்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிளாகருக்கு கிடைக்கும். ஸோ யார் அந்த வெப்பேஜை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க பிளாகர், அதை படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ரீடர். ஸோ இதுதான் வந்து பிளாக் ரைட்டிங். ஸோ ஒரு பிளாக் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, பிக் அ பிளாக் நேம், எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்போர்ட், ஃபேவரட் ரெசிபி, ஃபேவரட் ஸ்பாட், ஃபேவரட் பிளேஸ். ஸோ அதை பற்றி ஒரு பிளாக் நேம் பிக் பண்ணிக்கோங்க. Get your blog online. So register your blog and get hosting. Then customize பண்ணணும். உங்களோட blog வந்து எப்போதுமே ஒரு பிக்சர் போட்டு அழகாக அதை வந்து எடிட் பண்ணாதான் it will attract readers. And then write and publish your first post. So எழுதிட்டு உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ பிளாக் ரைட்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ரைட் அபவுட் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபேமஸ் பர்சனாலிட்டி, ஹாபி, ரெசிபி பை ஸ்டார்டிங் யுவர் ஓன் பிளாக். ஸோ உங்களோட ஓன் பிளாக் நீங்கள் எழுத போகிறீங்க. எப்படி வேணால் எழுதலாம், உங்களோட ஓன் இமேஜினேஷன் தான். ஸோ ரெசிபி பற்றியும் இருக்கலாம், உங்களோட ஹாபி பற்றியும் இருக்கலாம், ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பற்றி இருக்கலாம், இல்லை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றி இருக்கலாம், யாரை பற்றி வேணா இருக்கலாம், எதை பற்றி வேணா இருக்கலாம். அதை பற்றி ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதி உங்களோட பிளாக்ல போடணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட எக்ஸசைசஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த vocabularyல அப்ரிவியேஷன், அக்ரோனியம், கண்ட்ராக்ஷன் பார்த்தோம். அண்ட் தென் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். அண்ட் தென் ரீடிங் a comic strip பார்த்தோம். and then writing skillsல email writing, message writing, blog writing பார்த்தோம். So once again you go through everything and finish all exercises, and if you have doubts you comment me, I'll clarify your doubts, and thank you for watching this video.